சாயிராம். நம் அனைத்து முயற்சிகளும், நம்மிடம் இருந்த அனைத்து முயற்சிகளுமே நம்மை விட்டு சென்றாலும் கூட, நம்மை கைவிட்டாலும் கூட, எப்பொழுதுமே நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கிறார், நமக்கான முயற்சிக்கான வெற்றியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு பயணத்தை செய்து கொண்டே இருக்கலாம். முயற்சியையும் செய்து கொண்டே இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, நாளையே உனக்கு மிகப்பெரிய ஒரு மங்களம் காத்திருக்கிறது. வெற்றி என்பது மற்றவர்கள் உன்னை கைவிட்ட பிறகும் அது நிச்சயமாக நீ தொடர்ந்து முயற்சி செய்வதில் மட்டும்தான் இருக்கிறது உனக்கான வெற்றி. நீ வெற்றி அடைவதை உண்மையில் உன்னை தவிர இந்த உலகில் வேறு யாராலும் தடுக்கவே முடியாது குழந்தையே. ஆம் குழந்தையே, நடக்கும் என்று நீ நம்பினால் எல்லாமே நடக்கும். முடியும் என்று நீ நம்பினால் அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கும். நிகழும் என்று நீ நம்பினால் அனைத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் உன் மன வலிமைக்கு உண்டு. எனவே நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் உன் வாழ்வில். இன்று இரவு உன்னுடைய கவலைகளெல்லாம் தீர்ந்து, உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி, நாளை முதல் ஒவ்வொரு நல்ல நல்ல வாய்ப்புகளும், ஏற்றங்களும், மாற்றங்களும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடைபெறும். நீ வெற்றி அடைவதை உண்மையில் உன்னை தவிர இந்த உலகில் வேறு யாராலும் தடுக்கவே முடியாது குழந்தையே. ஆம் குழந்தையே, தடுக்கவே முடியாது. உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை என்பதை முதலில் புரிந்து கொள். உன் திறமையையும் உன்னுடைய ஆழ் மனதின் சக்தியையும் வெளிப்படுத்த உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறது. அதுதான் உனக்கு கஷ்டமும் பிரச்சனைகளுமாக உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ எதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் இலக்கை நோக்கி முன்னேறிக் கொண்டே இரு. உனக்கான இலக்கு இதுதான் என்று நீ தெரிந்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இரு. உலகம் உன்னை அறிவதை விட உன் செயலாலும் உன்னுடைய திறமைகளாலும் இந்த உலகிற்கு உன்னை நீயே அறிமுகம் செய்து கொள். உன் கடமைகளுக்கு நீ தலை வணங்கினால் அதன் பிறகு வாழ்க்கையில் நீ யாருக்கும் தலை வணங்க வேண்டிய தேவையே இருக்காது குழந்தையே. ஆம் குழந்தையே, தேவையே இருக்காது. இதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னுடைய கடமை என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த கடமைக்கு தலை வணங்க செயல்படு. நீ உன் கடமைகளுக்கு தலை வணங்காவிட்டால் வாழ்வு முழுக்க நீ அனைவரிடம் தனை குளிந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர தலை நிமிர்ந்து உன்னால் வாழவே முடியாமல் போய்விடும். எனவே உன்னுடைய செயல்களுக்கும் கடமைகளுக்கும் தலை வணங்க கற்றுக்கொள். அதே போல உன்னுடைய லட்சியங்களை பற்றிய எண்ணங்களை உன் சிந்தனையில் விதைத்து கொண்டே இரு. உன்னுடைய லட்சியம் என்ன, நோக்கம் என்ன என்பதை உன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இரு, விதைத்து கொண்டே இரு. உன் லட்சியங்களை எப்பொழுதும் கனவு காண்டு கொண்டே இரு. நடந்த மாதிரியே கனவு காண பழகிக்கொள். கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்று போவதில்லை குழந்தையே. ஆம் குழந்தையே, கனவு காண்பவர்கள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள். கனவு மட்டுமே காண்பவர்கள்தான் தோற்று விடுகிறார்கள். எனவே கனவு காண பழகு. அதை நிறைவேறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்க பழகு. கனவுகளை நிஜமாக்குவதற்காக உழைப்பவர்களை தோல்விகள் தொட்டுக்கூட பார்ப்பதில்லை குழந்தையே. நீ கனவுகளை நிஜமாக்குவதற்காகத்தான் பிறந்திருக்கிறாய். உன்னுடைய தோல்வி உன்னை நெருங்கவே முடியாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. வாழ்வில் நீ எதன் மீது ஆசை கொள்கிறாயோ, எதன் மீது ஆசைப்படுகிறாயோ, அதை அடைவதற்கு வழி என்ன என்பதை தீவிரமாக சிந்தனை செய்து முயற்சியை செய்து கொண்டே இரு. ஆசையே இல்லாத முயற்சிகளில் எந்த பயனுமே இல்லை. முயற்சியே இல்லாத வெறும் ஆசையினாலும் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே.
முயற்சி செய்து கொண்டே இரு, ஆசைப்பட்டு கொண்டே இரு, எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். விடாமுயற்சியோடு எப்பொழுதும் போராடிக் கொண்டே இரு. இந்த உலகத்தில் உன்னை எதிர்க்க யாருமே பிறக்கவும் மாட்டார்கள், நீ விடாமுயற்சியோடு இருக்க பழகினால். ஆம் குழந்தையே, உன் வாழ்வில் மாற்றங்களை உண்டுவதற்கான நேரம் நெருங்கி இருக்கிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு காலமே. அன்புடனும் பக்தியுடனும் யார் ஒருவர் எனக்கு ஒரு இலை, பால் அல்லது தண்ணீரை சமர்ப்பிக்கிறார்களோ, அந்த தூய்மையான அன்பு காணிக்கையை ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளையே. எந்த நேரத்திலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் குழந்தையே. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருக்கிறேன். உனக்கு நல்லது நடத்தாமல் வேறு யாருக்கு நடத்தி வைக்கப் போகிறேன்? உன் கண்ணில் வரும் கண்ணீரை துடைக்க நானே நேரில் வரப்போகிறேன். நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம் வரும், நிச்சயமாக வரும். அதுவரை பொறுமையாக காத்திரு. நீ இதுநாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நல்ல காலத்திற்காக காத்திருந்தாயோ, அந்த நல்ல காலமே உன்னை தேடும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே. எதற்கும் அவசரப்படாமல் இரு. அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரமெல்லாம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு. இதுநாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய் அல்லவா? உன் பொறுமைக்கான பரிசு உனக்கு கூடிய விரைவில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த நல்ல காலம் வரும். யாருமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை உன் மனதில் ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக நீ அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாய் மீண்டும் மீண்டும்? உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது உனக்கு அந்த எண்ணம் வரவே கூடாது. அது வருவது தவறு குழந்தையே. திருத்திக்கொள் உன் மனதை. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே. என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நல்ல விஷயத்தில் மட்டுமே கவனம் செய்து கொண்டே வந்தால் உன்னுடைய எண்ணம் தூய்மையாகவே இருக்கும். உனக்கான வாழ்வும் எனக்கானதல்லவா? அப்படி இருக்க நான் உனக்கு உதவி செய்தாமல் உன் வாழ்க்கையை சிறப்படைக்க வைக்காமல் இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. நான் ஏன் உன்னை காரணமே இல்லாமல் வருத்தப் போகிறேன்? உனக்கான நல்ல காலம் எது என்பது எனக்கு தெரியும். அது வரும் நேரம் என்னுடைய திட்டமும் உனக்கு புரியும். நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உனக்காக என்பதும் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். தைரியமாக இரு. எதையும் சகித்து கொண்டிரு. தைரியமாக அனைத்தையும் தாண்டி சென்று கொண்டே இரு. வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் நம்பிக்கையோடு. சாயி எப்பொழுதுமே உனக்கு முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் வந்து கொண்டே இருக்கிறேன், அருகில் நின்று கொண்டே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. நான் ஒன்றை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் பல சமயம் குழப்பமான மனநிலையில் நீயே அதை விட்டு விலகி சென்றாலும் கூட அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே. நான் உன்னிடம் நிச்சயமாக அதை சேர்த்தே தீருவேன். காரணமில்லாமல் நான் எதையும் செய்யவே மாட்டேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்தும் கூட மறந்து விடாதே. நம் சாயப்பா நமக்கு உதவவே மாட்டார் என்று மட்டும் நினைத்து விடாதே. ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு துணையாக வந்து உனக்கு உதவி புரிந்து கொண்டுதான் இருப்பேன். யாருடன் பழகினாலும் பழகிய முதல் நாளில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அதே முக்கியத்துவத்தை கடைசி நாள் வரை கொடுக்க பழகு. அப்படி இருக்க முடியாது என்று நினைத்தால் பழகாமலேயே இருந்து விடலாம். நேரத்திற்கேற்பவும் தேவைக்கேற்பவும் மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உன்னை போல் மற்றவர்களையும் சரிசமமாக எண்ணி விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தோற்றத்தை பெற்றவர்கள், குணாதிசயங்களை பெற்றவர்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு விதமாக சிந்தனைகளும் எண்ணங்களும் இருக்கும்.
அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நிச்சயமாக நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்களும் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும். அந்த நாளில்தான் நாம் ஒருவரை ஏமாற்றினோமே என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் வினைகள் படித்தான் என்ற முழுமையாக நம்பிக்கை வைத்துக்கொள். இனி நடக்கப் போவது அனைத்தும் உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் முதலில் உன் வாழ்க்கையிலிருந்து அனைத்தையும் மாற்றிவிடு குழந்தையே. உன் வாழ்க்கையிலிருந்து என்னென்ன மாற்றங்களை மாற்ற வேண்டும் என்று முதலில் உன் மனதை கேட்டுப்பார். நீ என்னென்ன மாற்ற வேண்டும் என்பது உனக்கு நன்றாகவே புரியும். தனியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உன்னை பற்றி முழு சிந்தனை செய். தினமுமே பல நேரங்களை நாம் பல விஷயத்திற்காக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அழுவதற்கு பயன்படுத்துகிறோம், புலம்புவதற்கு பயன்படுத்துகிறோம், நம் வேலையை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம், பிரார்த்தனை செய்து கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம். இப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். அப்படி அந்த நேரத்தை ஒரு சில நிமிடம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்ற சிந்தனை செய்வதற்காக பயன்படுத்தினால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நிகழ்த்தி நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம் என்ற சிந்தனை, புதுவிதமான ஒரு நம்பிக்கை நம் மனதில் தோன்றதான் செய்யும். உனக்கு துணையாக எப்பொழுதும் அப்பா இருப்பேன், உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று நம்பிக்கை முழுவதுமாக உன் மனதில் இருந்தால் போதும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்றே விடலாம். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை அந்த பிரார்த்தனைக்கும் நம்பிக்கைக்கும் மிக அதிகமாகவே உள்ளது. என்னிடம் முழுவதுமாக உன்னுடைய நம்பிக்கையை வைத்துவிட்டு உன் பிரார்த்தனையை என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கான சுகங்கள் அனைத்தையும் நான் உனக்கு அளிப்பேன். உனக்கான நல்லது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நிச்சயமாக கூடிய விரைவில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து கிடைப்பதை நான் உறுதியேற்கிறேன். என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் கண் பார்க்க உன்னை இழிவாக பேசியவர்களெல்லாம் கண் பார்க்க உன் வாழ்வு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியை அடையப் போகிறது. பிரகாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் வழிவகை செய்வேன். அன்பிற்காக ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்கு உண்மையான அன்பை கொடுக்கும்படி அத்தனை வேலைகளையும் நான் எடுத்துக்கொண்டே இருப்பேன். உன்னுடைய அன்பிற்காக மற்றவர்களே உன்னை தேடி வரும்படி அனைத்து வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் மனதால் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கும் உன்னுடைய எண்ணத்தை, உன்னுடைய நற்பண்புகளை நீ அதிகப்படுத்தி கொண்டே இரு. அதனால் தவறொன்றுமில்லையே. அப்படி இருந்து பார். நிச்சயமாக உன் வாழ்வு அர்த்தம் உள்ளதாகவே இருக்கும். நான் மாற்றியமைப்பேன். புதிய புதிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் வரை நான் ஓய மாட்டேன். அனைத்து வாய்ப்புகளையும் உன்னை நெருங்கும்படி நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். புதிய புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கி கொண்டே இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளையும் தூக்கி உன் சாயப்பாவின் பாதங்களில் வைத்துவிடு. உன் கவலைகளை போக்க நான் வழிவகை செய்வேன். இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ பழகிக்கொள். இருப்பதை வைத்துவிட்டு சந்தோஷமாக வாழாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பதால் எந்த பயனுமே இல்லை. காலம் ஒரு நதி போன்றது. ஒரே தண்ணீரை 2 முறை தொட முடியாது. ஏனென்றால் கடந்து சென்ற ஓட்டம் மீண்டுமே கடக்காது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டே இரு. ஏனென்றால் முடிந்ததை மீண்டும் உன்னால் பெறவே முடியாது. உன் வாழ்க்கை சரியோ தவறோ வாழ்வது ஒரு வாழ்வுதான்.
அதை உனக்கு பிடித்தபடி உன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாதபடி வாழப் பழகு. தீர்வுகள் சொல்ல யாருமே இங்கு நல்லவனும் அல்ல. எனக்கான தீர்வை யாராவது சொல்வார்களா என்று ஏங்கி இருப்பது உத்தமமான செயலும் அல்ல. ஏனென்றால் தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் அல்ல. நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல் நன்மை செய்யாமல் உன் சாயப்பா என்றுமே ஓயவே மாட்டேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு எனக்கான நல்ல வழியை காட்டுங்கள் என்று முழு மனதோடு என்னிடம் சரணடைந்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நானே காத்து அருள்வேன். உன் கண்ணீருக்கு பதில் கிடைப்பதை அப்பொழுது அந்த நல்ல தருணத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். அதை உணரவும் நான் வைப்பேன். புதிய புதிய வழிகளை உனக்காகவே நான் உருவாக்கி கொடுப்பேன். நீயாக போய் புதிய புதிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான வழிகளை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அந்த வழியில் அது முற்களாக இருந்தாலும் சரி, கற்களாக இருந்தாலும் சரி, அதை மலர் பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய மனதை ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்திருக்கிறாய்? யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யாரிடம் எப்படி பழக வேண்டும், பழகக்கூடாது என்று புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் உன் மனதை நீயே ரணமாக்கி வைத்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் எதுவுமே நடக்காததால் உன் வாழ்வில் உன் சாயப்பா இல்லை என்று நீயே தவறாக முடிவு செய்திருக்கிறாயா? எதையுமே நான் மாற்றியமைப்பேன். கடைசி நொடியில் கூட அனைத்து மாற்றத்தையும் உருவாக்கித்தர நான் இங்கு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே பொறுமையாக இரு. பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதற்குள் எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நிகழவில்லை என்று என் வாழ்வில் சாயப்பா எனக்கு உறுதுணையாக இல்லை, எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி என் வாழ்க்கையை வாழ்வது என்று நீயே புலம்பிக் கொண்டிருப்பதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. நடப்பது நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது முடிந்தேதான் தீரும். நீ வருத்தப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை, மாறுவதும் இல்லை. இந்த வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு செல்வ செழிப்பாகவே இருக்கும். சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். தடுக்கி விழும் சமயத்தில் நான் உன்னை வீழ விடமாட்டேன். ஏதாவது ரூபத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்து உன்னை நிச்சயமாக காப்பேன். உன்னை வெற்றியடைய செய்வேன். பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும், மனம் வெறுமையற்று கிடைக்கும் பொழுது, இருக்கும் பொழுது கிடைக்கும் அன்பும் பயனை தரவே தராது. ஏதாவது தவறு செய்துவிட்டு அந்த குற்றத்தை நினைத்து நினைத்து வருந்தும் பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக அவதாரம் எடுக்கிறான். அந்த மனிதனின் மனத்தை பற்றியும் புரிந்து கொள்ள அவனால் முடிகிறது. ஏதாவது தவறு செய்தால் நம் மனசாட்சி என்னும் குற்ற உணர்வே நம்மை கொன்றுவிடும் என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தால் யாருமே குற்றம் செய்ய நினைக்கக்கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக, அம்மாவாக, அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணையிருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு.
அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு. உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். மன நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். ஐயப்பாவின் நாமஸ்மரணத்தை வாயால் உச்சரித்துக் கொண்டே இரு. நீ நினைத்த விஷயத்தை தடையில்லாமல் நடப்பதற்கான வழியை நான் ஏற்படுத்துவேன். உனக்காகவே ஏற்படுத்துவேன். இது நாள் வரை நீ காத்திருந்த காத்திருப்பு வீண் போகாது. வீண் போகவும் நான் விடமாட்டேன். ஒரு மங்கள செய்தி நாளை உன்னை தேடி வரும். இது நாள் வரை உன் காத்திருப்பு வீண் போனதில்லை அல்லவா? இப்பொழுது மட்டும் எப்படி வீணாகி போய்விடும் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அந்த வேலையை உனக்காக நான் செய்து முடிப்பேன். அந்த வாய்ப்பை நிச்சயமாக நான் உன் கண்களுக்கு காட்டுவேன். என்னுடைய முழுமையான ஆசிர்வாதமும் சங்கல்பமும் இருந்ததால்தான் இப்பதிவு கூட உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றுதானே அர்த்தம். நன்றாக உணர்ந்து பார். அப்பா சொல்லும் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? அப்பாவின் வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது குழந்தையே. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் என்கிற அனுகிரகத்தினால்தான் இப்பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. உன் காத்திருப்பு என்றைக்கும் வீண் போகாது. இதிலிருந்து நன்றாக உணர்ந்து கொள். நீ நினைத்த விஷயம், நீ ஆசைப்பட்ட விஷயம், நீ என்னிடம் வேண்டிய விஷயம் எல்லாம் உனக்கு நடக்கும் என்பதை புரிந்து கொள். உனக்கானது என்றால் அது உன் கண்ணில் நிச்சயமாக படும். விரும்பிய விஷயத்தை, நீ ஆசைப்பட்ட விஷயத்தை உன் அப்பாவே முன்னால் இருந்து உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் மனம் குளிரும் வரை. உனக்கு சில விஷயம் கால தாமதமாகிறது என்றால் அதைவிட சிறப்பான விஷயத்தை உன் அப்பா உனக்காக தயார் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நிச்சயமாக அது உன் கைகளுக்கு வந்து சேரும். ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு. நான் கொடுப்பது நிச்சயமாக உனக்கு நிலையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு. இதுவரை பொறுமையோடு காத்திருந்தாய் அல்லவா?